சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியை விமர்சித்ததாக கைது செய்யப்பட்ட ஓய்வு பெற்ற காவல் அதிகாரிக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், உங்க விரிவான தகவல். அதாவது தமிழகத்துல கடந்த செப்டம்பர் 27 அன்னைக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தில் 41 வெற்றிக்கு பலியானாங்க. இந்த துயர சம்பவம் தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியை விமர்சித்ததாக கைது செய்யப்பட்ட ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிக்கு ஜாமீன் வழங்க தற்போது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் மறுத்திருக்குதுங்க. கரூர் சம்பவம் தொடர்பான வழக்கை விசாரிச்சுட்டு வந்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியை விமர்சித்து காவல்துறையில பணியாற்றி ஓய்வு பெற்ற வரதராஜன் அப்படிங்கிறவர் சமூக வலைதளத்துல அவதூறு கருத்துக்களை வெளியிட்டதாக கூறி சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் என்ன பண்ணிருந்தாங்கன்னா வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க. இந்த வழக்குல அக்டோபர் 7ஆம் தேதி கைது செய்யப்பட்ட வரதராஜன் ஜாமீன் கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. மனுவுல அரசியல் உள்நோக்கத்தோட தனக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் வயது மூப்பு காரணமா பல்வேறு உடல்நல பிரச்சனைகளை எதிர்கொள்றதால ஜாமீன் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த ஜாமீன் மனுவானது அளிக்கப்பட்டிருந்தது. இந்த மனுவானது இன்னைக்கு நீதிபதிகள் கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போ காவல்துறை தரப்புல கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் நீதித்துறை அதே மாதிரி அரசியல் தலைவர்கள் உள்ளிட்டோர் மீது அவதூறா கருத்துக்களை பதிவிடும் போக்கு அதிகரிச்சிருக்கிறதாக ஜாமீன் வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்ற நீதிபதி வரதராஜன் என்ன பண்ணாரு, அவரோட ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து தற்போது உத்தரவிட்டிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.